காலை வணக்கம். காலபைரவரை நாம் கடவுளாக நினைத்தாலும் கூட, காலை வேளைகளிலே நாம் வாக்கிங் போகும்பொழுது, இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்படி தான் நினைக்கிறீங்க? சரிங்க, உங்கள் வீட்டு தோட்டத்தில் பாம்பு போகிறாரு. அந்த பாம்பு நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி டாகு போய் அந்த பாம்பை கடிச்சிட்டு பாம்பையும் கொன்னுடுது. அதோடு இல்லை, தான் ஓனரை காப்பாற்றணும் முதலாளியோடைய விசுவாசமாக அந்த நாயும் இறக்குன்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. சரிங்க, என்ன தாங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, யானை கூட தான் வாழணும் இல்லைங்க, 6 குட்டியை தான் போடும். ஆனால் அந்த நாய் 16 குட்டிகளை அப்ராக்சிமேட்லி, இன்னும் அதிகமாக இருக்கலாம், குறையலாம். அந்த வகையிலே இப்படி பெருகி கொண்டு போனால் அந்த டாக் பைட்டு பாம்புக்கு பல்லில் விஷங்க, நாய்க்கு உமிழ்நீர் அந்த நாக்கின் மூலமாக விஷயம். ஒருத்தரை பைட் பண்ணுது அப்படின்னா, கடிக்குதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பின் வழியாக போய் மத்திய நரம்பண்டலத்தை பாதிக்கும். அதனால தான் நாய் போல் அந்த உமிழ்நீர், குளறி பேசுறதுல, அப்புறம் நாய் கடிப்பது போல் பெஞ்சோ இல்லை இருக்கிற இடத்த என்ன கட்டை கிடைக்குதோ அதை கடிக்கிறது. அஃபெக்டாக நார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது போல் சலைவாக இருந்து கொண்டே இருக்கும். சரி, தமிழ்நாட்டில் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 இந்த இயரில் 3.75 lakhs டாக் பைட்டால் நம்ம டெத் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெசேஜாக இருந்தாலும் கூட, அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம், திருச்சி, இங்கெல்லாம் ஒரு அதிகமாக பாதிப்பு உள்ள மாவட்டங்கள், குறைவாக பெரம்பலூர், நீலகிரி என்று சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கு என்னங்க சார் பண்ணால் மிஷின் ரேபீஸ் என்றதை பழையபடியாக கொண்டு வரலாம். இப்போ ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் அதை ஒரு மயக்க ஊசி போட்டு கட் பண்ணுறாங்க, ஷார்ட் கன் மூலயமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாம் இந்த ரேபீஸ் ஒரு மெஷினை மொபைல் மேன் மூலயமா கண்டுபிடிச்சோம்னா, அவங்க ஓரளவுக்கு அவங்கள அந்த ஹூக்கா குடும்ப கட்டுப்பாடு பண்ணும்போது அந்த இதை குறைக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த டாக் பைட்டோடைய நம்முடைய டேட்டா.